guys, இது உங்க அவர் பிஜே சேனல். நான் உங்க ரியாஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா ட்ராக்கிங். ப்ரைவசி சீரியஸில் ப்ரைவசினா என்ன, ப்ரைவசி எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறத வீடியோவை பார்த்தோம். அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா இந்த மேலே வர இந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணி பார்த்துருங்க. அதே போல் போன வீடியோவில் பிபிஎன்னா என்ன, பிபிடிபினா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனை கிளிக் பண்ணி அந்த 2 வீடியோவும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை தொடருங்க. அப்போ தான் இந்த சீரியஸ் உங்களுக்கு முழுசாக புரியும். அன்றாட வாழ்க்கையில் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய நம்ம பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆபத்தான கருவி பார்த்தீங்கன்னா செல்ஃபோன். அதுவும் ஆண்ட்ராய்ட் செல்ஃபோன் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ட்ராக்கிங்கில் நம்மளை எளிதாக ட்ராக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் மூலிமா நம்மளை எளிதாக ட்ராக் பண்ண முடியும். எந்த அப்ளிகேஷன் மூலிமா ட்ராக் பண்ணுறாங்க? நீங்கள் தினம் தினம் யூஸ் பண்ணுற ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப், கூகுள் ஆப், இதே போல் பல பெரிய கம்பெனிஸ் உங்களை ட்ராக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் ஏன் ட்ராக் பண்ணுறாங்க அப்படின்னா, உதாரணமாக சொல்ல போனால் நீங்கள் இப்போ இன்னைக்கு ஃபுல்லாக ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணவே இல்லை. அப்போதைக்கு உங்களோட யூடியூப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஃபேஸ்புக் விளம்பரம் தான் உங்களுக்கு அங்கே வரும். இது வரைக்கும் ஃபேஸ்புக் விளம்பரத்தையே நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருக்க முடியாது. இன்றைக்கி ஃபுல்லாக ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணாத காரணத்தினால இந்த ஆப்ஸ் மூலிமா உங்களுக்கு ஃபேஸ்புக் ஞாபகத்தை மூட்டி ஃபேஸ்புக் அப்ளிகேஷனை யூஸ் பண்ண வைக்கணும். அதுக்காக தான் இந்த விளம்பரம். இன்னும் தெளிவாக சொல்ல போனால், உங்களோட நண்பர்கிட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்ட்டு சேட் பண்ணுறீங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுங்கிறத அனலைஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தேவைப்படுது அப்படின்ட்டு வாட்ஸ்அப் நிறுவனமோ ஃபேஸ்புக் நிறுவனம் ஒரே நிறுவனங்கிறதுனால நீங்கள் தேடுற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் உங்களுக்கு ஃபேஸ்புக் வீடியோவோ இல்லை ஃபேஸ்புக் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போதோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் தேடுற ஃபோனாக தான் இருக்கும். இதே போல் அப்ளிகேஷனை இலவசமாக கொடுத்துட்டு உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை அவங்க தேடி உங்களுக்கு விளம்பரப்படுத்தி அதை வாங்க வைக்கணும். இதே போல் ஆன்லைன் ஷாப்பிங் அவங்கள்ட்ட வந்து விளம்பரத்தை வாங்கி அதை உங்களோட அப்ளிகேஷனில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இதே போல் அப்ளிகேஷனில் பேஸ் பண்ணி உங்களுக்கு தேவையானதை அவங்க சீக்கிரமாக வாங்க வைக்கணும். இந்த கான்செப்டுக்காக தான் உங்களோட டேட்டாஸை அவங்க ட்ராக் பண்ணுறாங்க. உங்களுக்கு அப்ளிகேஷனை ஃப்ரீயாக கொடுத்து அது மூலயமா பல கோடி அவங்க சம்பாதிக்கிறாங்க. நீங்கள் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறதுல ஒரு விதமாக பணம் கிடைத்தாலும் இதே போல் டேட்டாஸை திருடி கொடுக்கறதுனால பல கோடி அவங்க சம்பாதிக்கிறாங்க. இன்னொரு உதாரணம் சொல்ல போனால் கூகுள் மேப் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலயமா அவங்கள ட்ராக் பண்ணுறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் மேப் இப்போ டிராஃபிக்கை தெளிவாக அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த ஒரு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வைக்காமலும் எந்த ஒரு சென்சார் வைக்காமலும் தெளிவான ரிசல்ட் கொடுக்க முடியுது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய லொக்கேஷன் ஜிபிஆர்எஸ் மூலமாக ஒரு கார் எவ்வளோ நேரம் நிற்கிதோ, எவ்வளோ நேரத்தில் மூவ் ஆகுது அப்படிங்கிறத உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் மூலயமா அதே போல் அங்கே பயன்படுத்துகிற ஸ்மார்ட் ஃபோன் மூலயமா ட்ராக் பண்ணி அவங்களால அக்யூரேட் ரிசல்ட்டை கொடுக்க முடியுது. இதுலேயே சில பேர் லொக்கேஷனை ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு கூகுளில் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, டவரை கால்குலேட் பண்ணுறாங்க. ஒரு சிக்னல்லேருந்து இன்னொரு டவருக்கு சிக்னல் மாறுறப்ப இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறாங்க. இதனால தான் கூகுள் உங்களுக்கு தெளிவான ரிசல்ட் கொடுக்க முடியுது. ப்ரைவேசியை பொறுத்தவரையும், அதாவது தனி உரிமையை பொறுத்தவரையும், ஒரு மனிதன் எங்கே போகிறான், அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத ஒரு பிஸ்னஸ்க்காக, அதாவது அவங்களுடைய லாபத்துக்காக நம்மளை பின்தொடர்றது பெரிய தவறான ஒன்று தான். அதை கூகுள் நிறுவனம் மறைமுகமாகவே செஞ்சுக்கிட்டு வராங்க. இது பல பேருக்கு தெரியறதில்லை. இதனாலும் மிகப்பெரிய ஆபத்தும் உண்டாகிறதில்ல. இதே போல் அப்ளிகேஷனில் உங்கள் டேட்டாஸ் எடுக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து எதுவும் வரப்போகிறதில்ல. ட்ராக்கிங்க்கு இதே போல் பல அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அதனால் ஒவ்வொரு வாட்டி இன்ஸ்டால் பண்ணும்போதும் இந்த அப்ளிகேஷன் நல்ல அப்ளிகேஷனை தான் பார்த்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். உங்களோட மொபைலை சர்வீஸ் கொடுக்கும் போது, அந்த ஃபோனை வாங்கும் போது தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் எதுவும் இன்ஸ்டால் பண்ணியிருந்தா அதை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஏன்னா அதை உங்களை ட்ராக் பண்ணுறதா தான் ஒரு அப்ளிகேஷனாக கூட இருக்கலாம். இது வரைக்கும் அப்ளிகேஷனை உள்ள ஆபத்தை பற்றி பார்த்தோம். ட்ராக்கிங்கில் இன்னொரு வகையாக பார்த்தீங்கன்னா, ஃபேக் வெப்சைட் மூலிமா நம்மளை ஈஸியாக ட்ராக் பண்ணுறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் மாதிரியே ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி அதில் நம்ப முடியாத விலையில் ஐஃபோன் இந்த ரேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கான வெப்சைட்டை கிரியேட் பண்ணி அதை சோசியல் மீடியாவில் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அப்படின்ட்டு ஷேர் பண்ணுவாங்க. அவங்களுடைய இமெயில் ஐடி, வீட்டு அட்ரஸ், ஃபோன் நம்பர், ஒரு சில பேர் கார்டும் ஆட் பண்ணி அதோட பின் நம்பரையும் என்டர் பண்ணிடுவாங்க. ஒரு சில பேர் அவங்களுக்கு மொபைலுக்கு வரக்கூடிய ஓடிபியை கூட சொல்லிடுவாங்க. அது ஒரு ஹைக் மெசேஜ்
சிலருக்கு வரக்கூடிய ஒரு ஓடிபியா கூட இருக்கட்டும். அது முக்கியம் உள்ள ஓடிபி, முக்கியம் இல்லாத ஓடிபிலாம் கிடையாது. எந்த ஓடிபியா இருந்தாலும் நிச்சயமா யாரோடையும் ஷேர் பண்ணாதீங்க. தயவு செய்து வாட்ஸ்அப்ல இதே போல ஃபேக்கான மெசேஜஸ் ஷேர் பண்ணாதீங்க. அது உங்களுக்கும் ஆபத்து, உங்களுக்கு ஷேர் பண்ற மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஆபத்து. அது உண்மையான ஆஃபராகவே இருக்கட்டும், நிச்சயமா அதை நம்ம விளம்பரத்திலேயோ நம்ம டிவி விளம்பரத்திலேயோ நிச்சயமா அதை பப்ளிசிட் பண்ணுவாங்க. நீங்க ஷேர் பண்ண அவசியம் இல்லை. தயவு செய்து ஷேர் பண்ணாதீங்க. இதே போல பாத்ரூமுக்கு தேவையில்லாம போன் எடுத்துட்டு போவது, அங்க செல்ஃபி எடுப்பது, இதே போல டேட்டாஸ் உங்க போன்ல இருக்கிறதுனால ஹேக்கர்ஸ் அதை பார்த்து உங்கள்கிட்ட மிரட்ட அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால இதே மாதிரி விஷயங்களை தடுப்பது நல்லது. பேங்க் போன்ற முக்கியமான இடத்துக்கு போகும்போது உங்களோட போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி அதுல இருக்கிற பேட்டரியை கழட்டி வச்சுக்கிறது நல்லது. ஏண்டா இப்ப இருக்கிற போன்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணாலும் அலாரம் அடிக்குது. அப்ப உங்களுடைய போன் முழுமையாக சுவிட்ச் ஆஃப் ஆகல, போன்ல இன்னும் ப்ராசஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதனால தான் சொல்றேன், உங்களுடைய போன் பேட்டரியை ரிமூவ் பண்ணிக்கிறது நல்லது. இல்லை எனக்கு முக்கியமான கால்ஸ் வரும்னா நீங்கள் எமர்ஜென்சி மோட்லேயோ இல்லை அல்ட்ரா பேட்டரி சேவர் மோட்லேயோ போட்டு வச்சுக்கிறது நல்லது. இதனால் உங்களுக்கு தேவையில்லாத ப்ராசஸ் நடக்காது. இதனால் ட்ராக்கிங்கை கொஞ்சம் தடுக்க முடியும். இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் இந்த உலகத்தில் நடந்து இருக்கிறதையும் எனக்கு நடந்ததையும் உங்களுக்கு நான் சொல்லி தந்தேன். இதே போல் பல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நியூஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கணுன்னா உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இந்த வீடியோலாம் என்னால் செய்ய முடியாது. அதனால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு நல்ல டாப்பிக்கில் உங்கள்கிட்ட பேச வரேன். இது உங்கள் ஆர்பிஜி சேனல். நான் உங்கள் ரியாஸ். பாய். திரையில பார்க்குற வீடியோவை நீங்க இன்னும் பார்க்கலன்னா உடனடியாக பாருங்க. இது உங்க ஆர்பிஜே சேனல். நான் உங்க ரியா. நன்றி.